ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நாளை மே 30ஆம் தேதி பௌர்ணமி. நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி நாள் அப்படின்றது 100 ஆண்டிற்கு ஒரு முறை வரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளுங்க. ஏன்னா நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி நாளுங்கிறது வாழ்க்கையில எப்பயாவது நம்ம பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு பௌர்ணமி நாள் மட்டும் இல்லைங்க, வைகாசி விசாகமும் அமைஞ்சிருக்கு. சரியா சொல்லணும்னா நாளைக்கு பௌர்ணமி தினம்ன்றது காலையிலேயே ஆரம்பிக்கலைங்க, சரியா மத்தியானம் 1:15க்கு மேலதான் ஆரம்பிக்குது. அடுத்து மே 31ஆம் தேதி 12:15க்கு முடிகிறது. இந்த நேரத்துக்குள்ள நீங்க இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா செய்யுங்க. அதுவும் வாழ்க்கையில ஒரு முறையாவது கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமா அது இதுதான் இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில. அதனால எந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க யோசிக்காதுங்க, முழு மனசோட நம்பிக்கையோட இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நாளைக்கு இதை மறந்துடாம செஞ்சிருங்க. இது ரொம்ப பெரிய கஷ்டமோ இல்லை குழப்பங்களோ இல்லை கவலைகளோ அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப எளிமையா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களுமே தீர்த்து மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமா இது அமையுங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்யாம தவிர்க்கிறது உங்களுடைய முட்டாள்தனம்ன்றது நான் சொல்லுவேன். அதனால நாளைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறீங்களோ செய்யலையோ, இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சு உங்களுடைய வீட்டுல இதெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுடைய வாழ்க்கையில இந்த பரிகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து உங்களுடைய நெற்றியில வச்சுக்கோங்க. அப்படி என்னதான் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு பலவிதமான குழப்பங்களோடு வருதா? அது என்ன, எப்படி செய்யணும், என்ன ஒரு பரிகாரம்? அது மட்டும் இல்லைங்க, இந்த பௌர்ணமி நாளுங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த வைகாசி விசாக நாட்கள்ல வந்திருக்கு. அதுவும் மாதத்தினுடைய தொடக்கத்துல இந்த மே மாச தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா முதல் நாள்ல இந்த பௌர்ணமி நாளாக தான் இருந்துச்சு. கடைசி நாளாகவும் இந்த பௌர்ணமி நாள் தான் அமையுது. அப்படி இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நாட்கள்ல நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சேர்த்து செய்வது மூலியமா, இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய நெற்றியில வெட்டுப்பது மூலியமா உங்க வாழ்க்கை ரொம்ப காலமா இருந்த பிரச்சனைகள் இருந்தும் குழப்பங்கள் இருந்தும் ஒரு தீர்வையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது இருக்கும். அதனால பெருசா நீங்க உங்களை போட்டு குழப்பிக்காம, பெருசா உங்களை நீங்களே வருத்திக்காம இப்படிப்பட்ட எளிமையான ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா முழுக்க முழுக்க நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யணும், என்ன செய்யணும்ன்ற கேள்வி குழப்பங்களா இருக்கும். அது அனைத்திற்குமான பதில் எப்படி செய்யணுன்றதெல்லாம் தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களோட விஷயம் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமைக்கும் பாருங்கள். அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, முதல் விஷயம், இந்த ஒரு பரிகாரத்தை யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருப்பினும் சரிங்க, அவர்கள் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இதை தாராளமாக செய்யலாங்க. ஏன்னா மற்றவங்களோட பெண்கள் இதை செஞ்சால் மட்டும்தாங்க பலன் ரொம்ப எளிமையாக சீக்கிரமாகவும் கிடைக்கும். அதனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இதை செய்ய சொன்னீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். பெண்கள் தான் இதை பார்க்குறீங்கன்னா நீங்களே கட்டாயமாக செய்யுங்க. செஞ்சு உங்களுடைய வீட்டில் நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த ஒரு பொருளை நெற்றியில் வைக்க சொல்லுங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும், ஒரே ஒரு நாள் மட்டும் இதை செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றலை இதை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக சொல்ல போனால் உங்களுடைய வீட்டை தேடி கூடியில செல்வம் வந்து சேரும். எந்த ஒரு நோயும் உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் அண்டவே அண்டாதுங்க. இவ்வளவு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குழந்தைகள் நோய் பிரச்சனைகளால ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்போ இதற்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. முக்கியமா நம்முடைய முக்கியமான தமிழக பிரபல முக்கியங்கள் இது அனைவருமே இந்த ஒரு விஷயத்த நெற்றில வச்சிருப்பாங்க எப்பவுமே. அதற்கு காரணம் இதனுடைய அந்த ஈர்ப்பு தன்மையும் அதனுடைய சக்திகளும் தாங்க. இது வந்து எப்போதுமே எதிர்மறையான எண்ணங்களை பார்த்தீங்கன்னா தள்ளிடு உங்களுடைய வாழ்க்கையில நேர்மறையான எண்ணங்களுக்கான ஒரு அத்தியாயத்தை இது அமைச்சு கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கெட்டது நடக்கிறது இருந்தா கூட அதை தடுத்து நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் எப்போதுமே இது நிறைய பேர் வச்சிருப்பாங்க. முக்கியமா நம்முடைய தமிழ்நாட்டுடைய புதிய முதல்வராக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூட இதை நெற்றில வச்சிருப்பதை நீங்க அதிகப்படியான இடங்களை பார்த்துருப்பீங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? வேற இல்லைங்க, இந்த அரகஜா தான். இந்த அரகஜா அப்படின்றது ரொம்ப எளிமையா எல்லாருடைய வாழ்க்கையுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இதை யாரும் எப்போது பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்துனே தெரியாம போயிடும். ஆனா இதை ஒரு முறை உங்களுடைய வீட்டில் வச்சு நீங்க தெய்வீக முறையில பயன்படுத்தி செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் சரியா உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய நாள் பார்த்தீங்களா, பௌர்ணமியும் வைகாசி விசாவும் சேர்ந்து அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நாட்களை நீங்க தவற விட போறீங்களா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க.
சரி, இதை எப்படி செய்யணுன்றதை நான் சொல்கிறேன். இதற்கு தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் தாராளமாக வீட்டில் செஞ்சு செய்யலாங்க. அப்படி சாமி இல்லைனா இதை வீட்டில் தயாரிக்க முடியல சாமி அப்படின்னா, பக்கத்து கடையில் நாட்டு மருந்து கடைகளுக்கு செல்லுங்க. அங்கே இது தாராளமாக கிடைக்குங்க. அங்கே வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. இது குறைஞ்ச விலையில தாங்க கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நெட்லலாம் போடுறாங்க, அதிகப்படியான விலை வச்சு, அதாவது விலை அதிகமாக வச்சு விற்கிறாங்க, ஏமாத்துறாங்கன்றது தான் எளிமையான ஒரு விஷயம். ஆனால் அப்படி நீங்கள் வாங்க வேண்டாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் சென்று வாங்கிக்கலாம். இது வந்து தெய்வீக சக்தியை கொண்டதாக இருப்பதால் நீங்கள் வீட்டில் வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். உங்களுடைய விருப்பம் தாங்க. சரிங்களா? சரி, இதற்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் மொத்தம் 3 வகையான கிழங்கு வகைகள் தேவைப்படுதுங்க. ஒன்று கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் மரமஞ்சள், அப்புறம் வெட்டிவேர். இந்த 3மே தேவை. அப்புறம் வாசனை பொருட்களாக அதில் சேர்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஜவ்வாது, கோராசனை, புணுக்கு, பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்க்கணும். இந்த திரவம், அதாவது தண்ணீராக நீங்கள் ஏற்படுத்த பார்த்தீங்கன்னா பன்னீர், அப்படி இல்லைன்னா சுத்தமான நீர், அதாவது நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தும் பார்த்தீங்களா அந்த நீர் இதில் பயன்படுத்திக்கலாம். முடிஞ்சால் பன்னீர் பயன்படுத்துங்க. சின்ன சின்ன கடைகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டப்பாவில் கிடைக்கும் பன்னீர், அதை வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. இதை எப்படி செய்யணும் அப்படின்ற கேள்வி இருக்கும் பார்த்தீங்களா. முதல்ல இந்த கஸ்தூரி மஞ்சள், மரமஞ்சள், அப்புறம் வெட்டி வேலை எடுத்துக்கணும் பார்த்தீங்களா, அதை நல்லா உலர வச்சு காய வச்சு பொடியாக பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் இன்றைக்கே காய வைக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் ஏற்கனவே காய வச்சு தான் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இந்த வெட்டி வேர், அப்புறம் மரமஞ்சள், கசூரி மஞ்சள்லாம் வீட்டில் எப்பவுமே காஞ்சி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பக்கத்தில் கிடைக்குமான்னு கேளுங்க கடைகளில். அப்படியும் இல்லை அப்படின்ற போது நீங்கள் இந்த அரகச்சாவை அப்படியே வாங்கிட்டு வந்துடுங்க. அதாவது நீங்கள் செய்ய வேண்டாம், வீட்டில் அப்படியே வாங்கிட்டு வாங்க. அப்படி உங்களால் இதை செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் வாங்குங்க. இப்போ அடிக்கிற வேலைக்கு நீங்கள் காலையில் காய வச்சா கூட சாயந்தரம், நாளைக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணி வாக்கில் எடுத்தால் கூட, அதாவது 31ஆம் தேதி எடுத்தால் கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. ஏன்னா 2 நாட்களுமே பௌர்ணமியோட சக்தி இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் செய்யலாம். சரிங்களா? சரி, இதெல்லாம் காய வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக உளுந்தா போதும், ரொம்ப இல்லை. அதுக்கு அந்த அந்த சொரசொரப்பு, அந்த வலு குழப்பம் இருக்கிறதுலேருந்து சொரசொரன்னு ஆகணும். ஏன்னா கெட்டு போயிடும் பார்த்தீங்களா, அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கணும். சரிங்களா? அப்புறம் இதில் நீங்கள் கொஞ்சம் போல், அதாவது ஒரு கிண்ணத்தில் பொடியாக்கினதை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் ஜவ்வாது, அப்புறம் கோராசனை, புணுக்கு மற்றும் பச்சை கற்பூரத்தெல்லாம் சேர்த்துடணும். நல்லா சேர்த்துட்டதுக்கப்புறமா பன்னீரோ இல்லை தண்ணீரையோ சேர்த்து நல்லா கலக்குங்க. நல்லா குழைச்சிருங்க, நல்லா குழைச்சிடணும். அப்படி நல்லா குழைச்சிங்க அப்படின்னா அந்த திரவம் பார்த்தீங்கன்னா, அந்த இது பார்த்தீங்கன்னா கருப்புல ஒரு மாதிரி வந்துடும். அதை எடுத்துட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க. வச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரே ஒரு நெற்றியில் நடுமையமாக, நம்ம எப்படி போட்டுப்போம் பெண்கள்லாம் போட்டுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி, இல்லை கோயில் பண்ண திருநறைக்கு சந்தனைக்கு இந்த மாதிரி பார்த்தீங்களா, அதே போல் எடுத்து நெற்றியில் இட்டுக்கோங்க. முக்கியமாக இதை ஆண்களும் பெண்களும் விடலாங்க, தப்பே கிடையாது. இதை நீங்கள் திருநீருக்கு மேலே இல்லை குங்குமத்திற்கு கீழே, திருநீர் வைக்கிறீங்கன்னா அதுக்கு மேலே வைக்கணும். அப்படி இல்லைன்னா குங்குமம் வைக்கிறீங்கன்னா குங்குமத்துக்கு கீழே வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை கட்டாயமாக ஒரு முறை செஞ்சீங்கனாலே போதுங்க. முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை செய்வது மூலிமா குலதெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்குங்க. முக்கியமாக இந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக அமையுங்க இந்த அரகஜா. இந்த அரகஜாவை பயன்படுத்தி வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பலனையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக இதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அரகஜாவை நீங்கள் செய்கிறது அப்படின்றது பௌர்ணமி நாட்கள். பௌர்ணமி நாளில் நம்மளுடைய பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், பித்தருடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கான கூடிய நாள். அப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் இதை செஞ்சு முடிக்கிறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் இழந்த அந்த கஷ்டங்கள் இருந்து, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்கள் இருந்து ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு மாறுதலையும் ஒரு மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் அமைத்து கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இது மிகப்பெரிய பலனையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்குங்க. கட்டாயமாக செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். முடிந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட தாராளமாக பயிரிடலாங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலும் இது ஒரு மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும். நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு விஷயத்த ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அது நாளைக்கு இல்லை நாலு 2 நாள் ஏதாச்சும் ஒரு நாளை தவறாமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்தால் கட்டாயம் நல்லதே நடக்குங்க. அதுவும் அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் முழுமையாக பெறுவீங்க. நல்லது நடப்பதற்காகவாவது இதை செஞ்சு பாருங்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.